நீங்க என்னடா கல்யாண பந்தியில லாப்பா பன்னீர் டிக்காலாம் போட்டு தாக்கிட்டு இருக்கீங்க? ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்டோட மேரேஜ் ரிசப்ஷனுக்கு தாங்க போயிருந்தோம். சரி வாழ்த்து சொன்ன கையோட வயிறை நிரப்பலாமேன்னு கீழே போனால் டின்னருக்கு வெஜ் பஃபே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரி அப்படி என்னதான்டா இருக்குன்னு போய் பார்த்தா இந்த சாண்ட்விச் சீட்டை இருந்து ஆரம்பிச்சு ஸ்டார்டர்ஸுக்கு மிக்சட் வெஜ் கிரில், மெயின் கோர்ஸுக்கு பன்னீர் லாப்பா, பெப்பர் இட்லி, வெஜ் ஊத்தப்பம், பீஸ் ப்ரௌன் மொத்தமாக ஆக்கியிருந்தாங்க. அடே இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காகவே நான் ஒரு கல்யாணம் பண்ணதான் போத கேடான்னு இருக்க எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துட்டு டெசர்ட் பக்கம் போனால் அங்கே துண்டு துண்டா நறுக்கி போட்டிருந்தா இளநீர் பீசஸ் வச்சு இளநீர் பாயசம் வச்சிருந்தாங்க. அதோட டேஸ்ட் இது வரைக்கும் நான் சாப்பிட்ட எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி சாப்பிட்டுச்சுங்க. சரி இந்த ஐஸ்கிரீமை மட்டும் ஏன்டா விட்டு வச்சுட்டுன்னு அதுலேயும் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி போட்டு பீடா ஸ்டாலுக்கு போனால் அங்கே இருக்க தாத்தா பீடாவை கையில் கொடுக்காம மடிச்சு நேரம் தூக்கி நம்ம வாயிலே வச்சு விட்டாரு. சரி பீடா போட்ட வாயோட இந்த அரேஞ்ச்மெண்ட்டும் சரி சாப்பாடும் சரி இவ்வளோ சூப்பராக இருக்கே, இதெல்லாம் யாரா பண்ணான்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம நீஸ் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிற வெட்டிங் ஆர்கனைசர் தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு. இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களோட அடுத்த ஈவெண்ட்டுக்கு இவங்களை புக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பேஜை புக் பண்ணி வச்சுட்டு போங்க.